இந்த ஒரு வயசானவர் மட்டும் இல்லனா இந்த வீடியோல எழுந்து நின்னவங்க யாரும் உயிரோடவே இருந்திருக்க மாட்டாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த கதையை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே புரியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட் ஸ்டோரிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1909 லண்டன்ல நிக்கோலஸ் வின்டன் பிறக்கிறாரு. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் சடனா ஒரு நாள் இவர் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து இவருக்கு ஒரு கால் வருது. ஹிட்லரோட கொடுமையை தாங்க முடியாம செக்கோஸ்லோவாக்கியால இருக்கிற குழந்தைகள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இவர்களை காப்பாற்ற எங்களுக்கு உன்னுடைய உதவி தேவைன்னு சொன்னதும் 29 வயதில் மனிதன் எதை பற்றியும் யோசிக்காமல் லண்டனிலிருந்து செக்கோஸ்லோவாக்கியாக்கு கிளம்புகிறார். அங்கு கஷ்டப்படுகின்ற குழந்தைகளை பார்த்ததும் எப்படியாவது யாருக்கும் தெரியாமல் இவர்கள் எல்லோரையும் லண்டனில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று முடிவு பண்ணுகிறார். எந்த ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட்டும் இல்லாமல் அந்த 900 குழந்தைகளுக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ணி பல பேருக்கு லஞ்சம் கொடுத்து ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸும் ரெடி பண்ணுகிறார். கரெக்டா வேர்ல்ட் வார் 2க்கு முன்னாடி 669 குழந்தைகளை 8 ட்ரெயின்லையும் பேலன்ஸ் உள்ளவர்களை 9வது ட்ரெயின்லையும் அனுப்பி வைக்கிறார். அதில் 8 ட்ரெயின் பத்திரமா லண்டன் வந்து சேருது. ஆனால் 9வது ட்ரெயினுக்கு என்ன ஆச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியல. பட் இவரால் காப்பாற்றப்பட்ட 669 குழந்தைகளும் இன்றைக்கு அவர்கள் சந்ததியோட 7000 மக்களாக வளர்ந்திருக்கிறார்கள். அண்ட் இந்த விஷயத்தை 50 வருஷமா தன்னுடைய மனைவி கிட்ட கூட சொல்லாமல் ரகசியமாக வைத்திருந்தார். ஒரு நாள் அவர் மனைவி வீட்டை கிளீன் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பிரஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவருடைய புகழ் உலகம் முழுக்க பரவுது. ஒரு டிவி ஷோல இவரை இன்வைட் பண்ணி இவரால் காப்பாற்றப்பட்டவர்கள் யாராவது இங்க இருந்தீர்கள் என்றால் எழுந்து நில்லுங்கன்னு சொல்றாங்க. அங்க என்ன நடந்ததுன்னு நீங்களே பாருங்க.